உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி என்ன பண்ற? ஹஸ்பண்ட் சார், ஒரு நிமிஷம் இருங்க. நான் பெட்ஷீட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உட்காருங்க. ஆளுக்கு ஒரு வேலை செய்யலாம்ல மாரி. இதெல்லாம் ஒரு வேலையா ஹஸ்பண்ட் சார்? இந்த மாரிய பார்த்து 4-5 நாள் ஆச்சு. இப்பதான் பழைய மாரியில பாதி மாரிய பாக்குறேன். நானும் இப்பதான் பழைய ஹஸ்பண்ட் சார்ல பாதி ஹஸ்பண்ட் சார பாக்குறேன். சித்தர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் உன் முகத்துல தெளிவையே பாக்குறேன். உன் முகத்துல தெளிவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல நிம்மதியே வந்திருக்கு. தேவி அம்மா நம்மள விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிட்டாங்கன்னு நினைச்சு வேதனையில கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருந்தோம். ஆனா நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. எங்கேயோ அவங்க பத்திரமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்கும் உயிருக்கும் புது தெம்பு வந்துருச்சுங்க. கண்டிப்பா தேவி அம்மா நம்மள தேடி வருவாங்கல்ல ஹஸ்பண்ட் சார்? கண்டிப்பா வருவாங்க மாரி. இத்தனை நாளா அம்மா நாம கூட இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு இருக்கோம். சித்தர் சொன்ன மாதிரி அம்மா கண்டிப்பா நம்மள தேடி வந்து சேருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாரி. எப்படியோ நான் கும்பிடுற சமயபுரம் மாரி அம்மனும் தேவி அம்மாவும் நம்மள கைவிடலைங்க. அவங்க எப்பவுமே நமக்கு துணையா இருப்பாங்க. நீங்க படுங்க ஹஸ்பண்ட் சார். சரி. மாரி, என்னாச்சு மாரி? தாரம்மா நெருப்புல எரியற மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஹஸ்பண்ட் சார். தாராமாவா? ஏ, எதனால? தெரியல ஹஸ்பண்ட் சார். எனக்கு கனவு மாதிரி வந்தா உண்மையாவே அது நடக்குமே. அதான் எனக்கும் பயமா இருக்கு. எதனால உனக்கு அப்படி தெரிஞ்சது? எனக்கு ஒண்ணும் புரியல ஹஸ்பண்ட் சார். சரி, நம்ம குழப்பிக்க வேண்டாம். நாளைக்கு சித்தரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுவோம். அவரால் தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும். ஆமா ஹஸ்பண்ட் சார், சித்தர் சாமி கிட்டே கேட்போம். சரி மாரி, நீ படுத்துக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.